ஆத்தும நேசரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். உம்முடைய விருப்பம் நோக்கத்திற்காக எங்களை 3 பகுதி மனிதர்களாக ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உடையவர்களாக படைத்தபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம். இவற்றை குறித்து இன்னுமாய் எங்களுக்கு அதிகமாய் விளக்கி காண்பிப்பீராக. இன்றைய தினத்திலும் ஆத்துமாவை குறித்து நாங்கள் அதிகமாக அறிந்து கொள்ளும்படியாக, எங்கள் முழு ஆத்துமாவையும் பயன்படுத்தி உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கடந்த 6வது செய்தியிலே மனிதன் 3 பகுதிகளை உடையவனாக சிருஷ்டிக்கப்பட்டான் என்று நாம் பார்த்தோம். அந்த 3 பகுதிகள் ஆவி, ஆத்துமா, சரீரமாகும். கடந்த செய்தியில் சரீரத்தை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை பார்த்தோம். இந்த செய்தியிலே நாம் ஆத்துமாவை குறித்த சில காரியங்களை நாம் பார்க்கலாம். சரீரமானது மண்ணாலே செய்யப்பட்டது, அது திரும்ப மண்ணுக்கே போகின்றது. ஆனால் ஆத்துமாவோ என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நாம் 3 பகுதி மனிதர்களாக இருக்கிறோம் என்று பார்த்தோம். நமக்கு வெளிப்பிரகாரமான ஒரு தோற்றம் இருக்கிறது, இதற்கு உள்ளான பகுதிகளும் இருக்கிறது, அந்த உள்ளான பகுதிகளுக்குள்ளாக மறைந்திருக்கக்கூடிய பகுதிகளும் இருக்கின்றது. வெளிப்பிரகாரமாக சரீரம், மறைவான பகுதி ஆவி. இது இரண்டுக்கும் நடுவாக உள்ள பகுதி தான் நம்முடைய ஆத்துமாவாக இருக்கின்றது. இந்த ஆத்துமாவானது நம்முடைய உள்ளான பகுதி என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இது நம்முடைய உளவியல் ரீதியான பகுதியாகும். வெளிப்பிரகாரமாக காணப்படக்கூடியது சரீரம், உள்ளாக உளவியல் ரீதியாக உள்ள ஒரு பகுதி தான் நம்முடைய ஆத்துமாவாக இருக்கின்றது. இந்த ஆத்துமா தான் நம்முடைய நபர் அல்லது நம்முடைய குணாதிசயம் என்றும் சொல்லலாம். ஒருவேளை நம்முடைய சரீரத்தை நாம் எடுத்துக்கொண்டோமானால், சரீரத்தின் வடிவமைப்பிலே நாம் எல்லாரும் ஒன்றுதான். நம் எல்லாருக்கும் 2 கண்கள், 1 மூக்கு, 2 காதுகள், 1 வாய், 2 கைகள், 2 கால்கள் என்று படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் நமக்குள் வித்தியாசத்தை உண்டாக்குவது எதுவென்றால், அல்லது என்னுடைய நபர் யார் என்றால், என்னுடைய ஆத்துமாதான் என்னுடைய நபர். ஆகவே நம்முடைய ஆத்துமாவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகுந்த அவசியமானதாகும். இந்த ஆத்துமாவிலும் 3 பகுதிகள் உள்ளன. மனம், உணர்ச்சி, சித்தம் என்று ஆத்துமா 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருப்பதை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக காண்பிக்கின்றது. இந்த மனமானது நாம் பல காரியங்களை புரிந்து கொள்வதற்காக உதவுகின்றது. ஒருவேளை இந்த செய்தியை இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை புரிந்து கொள்வதற்கு நாம் நம்முடைய மனதை பயன்படுத்த வேண்டும். அடுத்தபடியாக இந்த செய்தியை கேட்கும் பொழுதே என்னுடைய ஆத்துமாவை கர்த்தர் நேசிக்கிறார் என்பதை கேட்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் உண்டாகின்றது. இதை குறித்து நான் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இது என்னுடைய உணர்ச்சியாகும். அடுத்ததாக சித்தம். நான் இதை அதிகமாக அறிந்து கொள்ள விரும்பும் பொழுது நான் இன்னுமாக செய்திகளை கேட்க வேண்டும், நான் இன்னுமாக வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்கின்றேன். இந்த தீர்மானத்தை செய்ய உதவுவது சித்தமாக இருக்கின்றது. இது 3மே ஆத்துமாவின் பகுதிகளாக இருக்கின்றது. மனம், உணர்ச்சி, சித்தம். நம்முடைய ஆத்துமாவின் பெரும்பான்மையான பகுதி என்னவென்றால் மனமாகும். அடுத்த 2 பகுதிகள் உணர்ச்சி, சித்தம். இந்த உணர்ச்சியும் சித்தமும் நம்முடைய மனதுக்கு கட்டுப்பட்டவைகளாக இருக்கின்றன. எனவே இந்த ஆத்துமாவை குறித்து நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, இந்த ஆத்துமாவை பயன்படுத்தி நாம் எவ்வாறு கர்த்தருக்காக வாழ முடியும் என்பதையும் நம்மால் அதிகமாக பார்க்க முடியும். இந்த ஆத்துமா நாம் தேவனை அறிவதற்காக, தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்காக, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக கொடுக்கப்பட்டது. அதாவது மனதின் மூலமாக தேவன் யார் என்று அறிகின்றோம், உணர்ச்சியின் மூலமாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், சித்தத்தின் மூலமாக தேவனுடைய சித்தத்தை செய்வதை தெரிந்தெடுக்கின்றோம். எனவே இந்த 3ஐயும் உள்ளடக்கிய ஆத்துமாவானது நாம் தேவனை அறிவதற்கும், நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கும், நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்குமாக கொடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. இப்பொழுது முதலாவதாக இந்த ஆத்துமாவுடைய முக்கியத்துவத்தை பார்ப்பதற்காக நாம் ஒரு சில வசனங்களை படிக்கலாம். இந்த வசனங்களை படிக்கும் பொழுதும், இதை நாம் தியானிக்கும் பொழுதும் ஆத்துமாவுடைய முக்கியத்துவம் நமக்கு நன்றாக தெரிய ஆரம்பிக்கும். முதலாவதாக உபாகமம் 10ஆம் அதிகாரம் வசனம் 12 நாம் படிக்கலாம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும்
உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து, உன் முழு ஆத்துமாவோடு உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து என்று சொல்லப்படுகின்றது. இங்கு கர்த்தர் நம்முடைய முழு ஆத்துமாவை விரும்புகிறவராக இருக்கின்றார். இந்த முழு ஆத்துமாவை கொண்டு நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும், நாம் அவரை சேவிக்க வேண்டும் என்று கர்த்தர் கூறுவதினாலே இந்த ஆத்துமா அவருடைய பார்வையிலே விலையேற பெற்ற ஒன்றாக, முக்கியமான ஒன்றாக இருப்பதை நம்மால் உணர முடிகின்றது. அடுத்ததாக அதே உபாகமம் புத்தகத்திலே 30ஆம் அதிகாரம் வசனம் 6 படிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி. இங்கே நாம் பார்க்கின்றோம், உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி. நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதன் மூலமாக பிழைக்க வேண்டும். எதை கொண்டு அன்பு கூற வேண்டும்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். அப்போ நம்ம தேவன்ட்டு அன்பு கூறுவதே அந்த முழு ஆத்மாவிலிருந்து அன்பு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே ஆத்மாவை குறித்து நமக்கு அறியாமல் இருப்போமானால் நாம் தேவனிடத்தில் முழுமையாக அன்பு கூறுவதும் சாத்தியமில்லாத ஒன்றாக அமைந்துவிடும். நாம் ஆரம்பத்தில் கூறியது போல வெளிப்பிரகாரமாக மண்ணால் செய்யப்பட்ட சரீரம் இருக்கின்றது, இதற்கு உள்ளாக நம்முடைய ஆத்மாவானது இருக்கின்றது. சங்கீதம் 119 வசனம் 25 படிக்கும் பொழுது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஸோ நம்முடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அதாவது இங்கு மண் என்று சொல்லப்படுவது வெளிப்பிரகாரமாக உள்ள நம்முடைய சரீரத்தை குறிக்கின்றது. இதற்கு உள்ளாக இதனோடு கூட ஒட்டி கொண்டு இருப்பது நம்முடைய ஆத்துமாவாகும். ஆனால் இந்த மண்ணால் செய்யப்பட்ட சரீரமோ நாளுக்கு நாள் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஆகையால் இதோடு ஒட்டி கொண்டு இருக்கும் ஆத்துமாவும் மரணத்தை நோக்கியே செல்லுகின்றது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ நம்மை பிழைக்கும்படியாக, நம்முடைய ஆத்துமாவை பிழைக்கும்படியாக செய்கின்றது. எனவே ஆத்துமா பிழைக்க வேண்டியது மிகுந்த அவசியம். அந்த ஆத்துமாவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் வசனம் 4 பார்க்கும் பொழுது, இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். இங்கு கர்த்தர் சொல்லுகிறார், இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். இது தேவனுக்கு சொந்தமான ஒன்று. ஆத்துமா தேவனுக்கு சொந்தமான ஒன்றாக இருக்கின்றபடியினாலே நாம் அதை தேவனிடம் திரும்ப பத்திரமாக அவர் விரும்புகிற வகையிலே கொடுக்க வேண்டியது மிகுந்த அவசியம். எல்லா ஆத்துமாக்களும், எந்த ஒரு மனிதனானாலும் சரி, அவர் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் சரி, அந்த நபருடைய ஆத்துமா கர்த்தருக்கு மிகவும் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் எல்லா ஆத்துமாக்களும் கர்த்தருடையவைகள். ஸோ நமக்குள்ளே உள்ள ஆத்துமா கர்த்தருடைய சொத்தாக இருக்கின்றது. ஆகையால் அது நமக்குள்ளே இருக்கின்றபடியினாலே அதை நேர்த்தியாக பராமரிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பில் இருக்கிறது. இதற்காக நாம் நம்முடைய ஆத்துமா என்றால் என்னவென்று அறிய வேண்டியது மிகவும் முக்கியம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் வசனம் 37-38 பார்க்கும் பொழுது, அங்கே ஒரு நியாயசாஸ்திரி கற்பனைகளில் பிரதான கற்பனை எதுவென்று கேட்கும் பொழுது கர்த்தர் முதலாம் பிரதான கற்பனையாக கூறுகின்றார். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவது நம்முடைய முழு ஆத்துமாவை பயன்படுத்தி அன்பு கூற வேண்டும். ஆத்துமாவிலிருந்தே நாம் தேவனிடத்தில் அன்பு கூற முடியும். இந்த ஆத்துமாவிலே மனம் உள்ளது. இந்த மனம் அங்கும் இங்கும் அலைந்து திரியாமல், பல்வேறு காரியங்களை யோசிக்காமல், தேவையற்ற காரியங்களை யோசிக்காமல், பாவத்தை குறித்து சிந்திக்காமல் முழு ஆத்துமாவும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டியது மிக முக்கியமானது. லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனம் 18 முதல் 21 வரை நாம் பார்க்கும் பொழுது, அங்கு ஒரு ஐஸ்வர்யவான் தனக்கு திரளான ஐஸ்வர்யங்களை சேகரித்து, விளைந்த பொருட்கள் எல்லாவற்றையும் சேகரித்து வைத்து அவன் தன் ஆத்துமாவை பார்த்து கூறுகிறான், ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து
இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இங்கே ஒரு ஐஸ்வர்யவான் தனக்கு தேவையான எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துவிட்டு மிகுந்த சந்தோஷமாக ஆத்துமாவை நோக்கி இளைப்பாரி பூரித்து புசித்து குடித்திருக்கும்படியாக கூறுகிறான். தேவன் கூறுகிற காரியமோ, உன் ஆத்துமா இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால் இவைகளெல்லாம் யாருடையதாகும். இதற்கு அர்த்தம் என்னவென்றால், உன் ஆத்துமாவிற்கு முன்பாக இவைகளெல்லாம் ஒன்றுமே இல்லை. நாம் இந்த முழு உலகத்தை சம்பாதித்தாலும் கூட நம்முடைய ஆத்துமா நஷ்டப்படும் என்றால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த முழு உலகமும் கூட நம்முடைய ஆத்துமாவுக்கு ஈடாக அமைய முடியாது. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் நம்முடைய ஆத்துமாவுக்கு ஈடாக அமைய முடியாது. நாம் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இருக்க வேண்டும். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இருப்பதற்கு நம்முடைய முழு ஆத்துமாவும் தேவன் பக்கமாக திருப்பப்படும் பொழுது மட்டுமே நாம் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்க முடியும். ஆகவே நாம் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருப்பதற்கு, தேவனிடத்தில் முழுமையாக அன்பு கூறுவதற்கு நம்முடைய ஆத்துமாவை குறித்து அறிய வேண்டியது மிகவும் முக்கியமானது. சங்கீதம் 16:7 பார்க்கும் பொழுது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். இங்கு உள்ளான பகுதிகள் என்று சொல்லப்படுகிறது. உள்ளிந்திரியங்கள் என்பது உள்ளான பகுதிகள். இந்த உள்ளான பகுதி மனம், உணர்ச்சி, சித்தம் ஆகிய மூன்றையும் உள்ளடக்கிய நம்முடைய ஆத்துமாவாகும். நம்முடைய ஆத்துமா நம்மை உணர்த்துகிறது. என்ன உணர்த்துகிறது என்றால், தேவனை துதி. ஆராதனை வேளையில் மாத்திரமல்ல, இடைவிடாமல் ராக்காலங்களில் கூட நீ தேவனை துதி என்று நம்முடைய ஆத்துமா, நம்முடைய உள்ளான பகுதிகளாகிய மனம், உணர்ச்சி, சித்தம் நம்மை உணர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே இந்த ஆத்துமாவை குறித்து நாம் அறியும் பொழுது நாம் தேவனை துதிக்கக்கூடிய துதியானது மிகுந்த ஐஸ்வர்யமான ஒன்றாக அமையக்கூடியதாக இருக்கும். சங்கீதம் 26:2 பார்க்கும் பொழுது, கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும், என் ஆத்துமாவை சோதித்து பாரும் என்று இங்கு சங்கீதக்காரன் கேட்கின்றார். நம்முடைய ஆத்துமா தேவனால் சோதித்து பார்க்கப்பட வேண்டியது அவசியம். ஏனென்றால் சோதித்து பார்க்கப்படுகிற எதுவுமே பின்னால் விலையேற பெற்ற ஒன்றாக, தகுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக அமையும். ஆத்துமாவும் சோதித்து பார்க்கப்பட்டு ஆத்துமா தேவனுக்கு பிரியமான ஒன்றாக விளங்க வேண்டியது அதிக அவசியமாக இருக்கின்றது. நம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் சங்கீதம் 103 வசனங்கள் 1 மற்றும் 2. இதை பொதுவாக பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் தன்னுடைய கூடுகையின் முடிவிற்காக, ஜெபத்தின் முடிவிற்காக பயன்படுத்துவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆத்துமா வேறு எதையும் நினைத்து கொண்டு, தற்பெருமை அடித்து கொண்டு, தன் புகழை சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடாது. ஆத்துமா எப்பொழுதும் கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காமல் நினைத்து நினைத்து அவரையே ஸ்தோத்தரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்கின்றது. எனவே அந்த ஆத்துமா எப்படிப்பட்டது என்று நாம் அறிய வேண்டும். 3 யோவான் 2 வசனம், இதுவும் நம் எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நம்முடைய ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நம்முடைய ஆத்துமா வாழ்ந்து செழித்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஆத்துமாவுக்குள்ளதான் மறைவான பகுதியாகிய ஆவி இருக்கின்றது. அந்த ஆவியிலே கிறிஸ்து வாசமாய் இருக்கின்றார். அந்த ஆவியிலிருந்து கிறிஸ்து பரவி நம்மை நிரப்பக்கூடிய இடம் எதுவென்றால் நம்முடைய ஆத்துமாவாகும். நம்முடைய மனதை புதிதாக்கி மனதை நிரப்புகின்றார், நம்முடைய உணர்ச்சியை நிரப்புகின்றார், நம்முடைய சித்தத்தை நிரப்புகின்றார். எனவே இந்த ஆத்துமாவானது கிறிஸ்துவை ஜீவனாக பெற்ற ஒன்றாக, கிறிஸ்துவால் ஐஸ்வர்யமாக்கப்பட்ட ஒன்றாக, வாழ்ந்து செழித்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே இந்த ஆத்துமா வாழ்வது போல, ஆத்துமா வாழ்வது என்றால் இந்த ஆத்துமாவிலே கிறிஸ்து முழுமையாக வாழ வேண்டும். அதுதான் இங்கு அர்த்தப்படுத்தப்படுகிறது. இந்த ஆத்துமா வாழ்ந்து செழித்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். எனவே இந்த ஆத்துமா எவ்வாறு இருக்கிறது, இதில் எவ்வாறு கிறிஸ்து வாழ முடியும் என்பதை நாம் வசனங்கள் மூலமாக அறிய வேண்டியதும் நமக்கு மிகுந்த அவசியமாகும். நீதிமொழிகள் 19:2 ஒரு முக்கியமான வசனம். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல,
ஆத்துமாவுக்கு கண்டிப்பாக அறிவு தேவை. இன்றைக்கு நாம் தேவனை குறித்து அறிவதற்கும் உலகத்தை குறித்து அறிவதற்கும் நாம் அறிவை பெற்றுக்கொள்வதற்கும், குறிப்பாக தேவனை பற்றும் அறிவை பெற்றுக்கொள்வதற்கும் உலக பிரகாரமான அறிவை பெற்றுக்கொள்வதற்கும் நமக்கு ஆத்துமா மிக மிக முக்கியமானது. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. ஆத்துமாவுக்கு நான் யார் என்று தெரிய வேண்டும், தேவன் யார் என்று தெரிய வேண்டும். ஆத்துமாவுக்கு அது எவ்வாறு தேவனை உள்ளே பெற்று அவர் உள்ளே வாழ அனுமதிக்க வேண்டும், அதற்கு நான் எவ்வாறு ஒத்துழைக்க வேண்டும் என்பதை குறித்து அறிய வேண்டும். இந்த அறிவு இல்லாமல் ஆத்துமா இருப்பது நல்லதல்ல. ஆத்துமாவுக்கு இந்த அறிவு தேவை என்றால் நாம் கர்த்தருடைய வசனத்திற்குள்ளாக செல்லும் பொழுது மட்டுமே ஆத்துமா இப்படிப்பட்ட அறிவை பெற்றுக்கொள்கிறது. ஆகவே இந்த ஆத்துமா என்பது எது, இதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்க வேண்டியது அவசியம். இந்த ஆத்துமா உளவியல் ரீதியான பகுதி என்று ஏற்கனவே பார்த்தோம். இதில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது இதை தீர்ப்பதற்காக சைக்காலஜிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற உளவியல் மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் நம்முடைய மனதிலே ஏற்படக்கூடிய மன அழுத்தங்களை ஓரளவுக்கு தீர்க்கின்றார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ நம்முடைய ஆத்துமாவை முழுமையாக சீரமைக்கக்கூடியதாக, முழுமையாக குணப்படுத்தக்கூடியதாக, அது வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக, வாழ்ந்து செழித்திருக்கும்படியாக உதவுகின்றது. எனவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்த்தோம். ஆத்துமாவிலே 3 பகுதிகள் உள்ளன. அதாவது மனம், உணர்ச்சி, சித்தம் என்று 3 பகுதிகள் உள்ளன என்று நாம் கேட்டோம். இந்த 3 பகுதிகள் என்ன, இது எப்படி நாம் ஆத்துமாவில் இருக்கிறது என்று கூறுகிறோம் என்பதை நாம் வசனங்கள் மூலமாய் நாம் பார்க்கலாம். முதலாவதாக ஆத்துமாவின் முதல் பகுதி, பெரும்பான்மையான பகுதி என்னவென்றால் நம்முடைய மனம், மைண்ட். நம்முடைய மனமே ஆத்துமாவின் பெரும்பான்மையான முதல் பகுதியாக இருக்கின்றது. இந்த மனதிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த மனதிலே ஞானம் இருக்கின்றது, அறிவு இருக்கின்றது, நினைவாற்றல் இருக்கின்றது, ஆலோசனை இருக்கின்றது, பலவிதமான காரியங்களை அறியக்கூடிய திறன் இருக்கின்றது, சத்தியத்தை அறியக்கூடிய ஒரு திறன் இருக்கின்றது, நிஜம் இருக்கின்றது. இவையெல்லாம் மனதின் செயல்பாடுகளில் சிலவாகும். இதை வசன ஆதாரத்தோடு பார்க்கும் பொழுது சங்கீதம் 139 வசனம் 14 நாம் படிக்கலாம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாக தெரியும். கர்த்தருடைய கிரியைகள் அதிசயமானவைகள். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஆத்துமா பல காரியங்களை நன்றாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது, அல்லது புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட திறன் நம்முடைய மனதில்தான் உள்ளது. இந்த வசனத்தின்படி மனம் நம்முடைய ஆத்துமாவின் ஒரு பகுதியாக இருக்கின்றது. சங்கீதம் 13:2 படிக்கும் பொழுது, என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். நம்முடைய மனதிலே பலவிதமான ஆலோசனைகள் ஓடும். இங்கே வசனம் கூறுகிற காரியம் என்னவென்றால், என் ஆத்துமாவிலே எதுவரைக்கும் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். ஆத்துமாதான் ஆலோசனை பண்ணுகிறது, நிஜத்திலே மனம்தான் ஆலோசனை பண்ணுகிறது. எனவே மனம் ஆத்துமாவின் ஒரு பகுதி என்பதை இந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக பார்க்க முடிகின்றது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனம் 20 படிக்கலாம். என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து. நினைவாற்றல். இங்கு ஆத்துமா திரும்ப திரும்ப நினைப்பதை நாம் பார்க்கின்றோம். நினைவாற்றல் என்பது மனதிலே உள்ள ஒரு காரியமாகும். ஆத்துமா நினைக்கிறது என்று சொல்லும் பொழுது நம்முடைய மனமானது ஆத்துமாவிலே இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகின்றது. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 10 படிக்கலாம். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும்போது. அறிவு என்பது நம்முடைய மனதில் உள்ள ஒரு காரியமாகும். அறிவு நம்முடைய மனதில் உள்ளது. ஆத்துமாவுக்கு அறிவு இன்பமாயிருக்கும் என்று சொல்லும் பொழுது இந்த அறிவானது நம்முடைய மனதிலே உள்ளபடியினாலே மனம் நம்முடைய ஆத்துமாவின் ஒரு பகுதியாகும். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் வசனம் 14. அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது
உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. இங்கு ஞானம் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும் என்று பார்க்கின்றோம். ஞானமும் நம்முடைய மனதில் உள்ளது. ஞானம் ஆத்துமாவுக்கு பிரியம் என்று சொல்லப்படுகின்றபடியினாலே மனம் என்பது ஆத்துமாவின் ஒரு பகுதி என்று இந்த வசனத்தின் மூலமாகவும் நமக்கு தெரிகின்றது. நிஜம், உண்மை, நாம் உண்மையாக இருக்க வேண்டும். சங்கீதம் 51:6 படிக்கும் பொழுது, இதோ உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். இங்கு உள்ளம் என்பதற்கு உள்ளான பகுதியில் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த உள்ளான பகுதி தான் ஆத்துமா. நம்முடைய ஆத்துமாவில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். குறிப்பாக நம்முடைய மனதிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். இந்த வசனங்களின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் ஆலோசனையும் அறிவும் ஞானமும் உண்மையும் நினைவாற்றலும் ஆத்துமாவில் உள்ளன என்று பார்க்கின்றோம். இவையெல்லாம் மனதோடு சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருக்கின்றபடினாலே மனம் நம்முடைய ஆத்துமாவின் ஒரு பகுதி என்று நமக்கு தெளிவாக தெரிகின்றது. மனம் ஆத்துமாவின் முதல் பகுதி, பெரும்பான்மையான பகுதி. இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய பகுதி எமோஷன், உணர்ச்சி. உணர்ச்சிக்கு உதாரணமாக அன்பு, மகிழ்ச்சி, ஏங்குதல், துக்கம், வெறுத்தல், விரும்புதல், ஓய்வு, இவையெல்லாம் உணர்ச்சிகளின் ஒரு பகுதியாக இருக்கின்றன. உணர்ச்சிகளுக்கு உதாரணமாக இருக்கின்றன. அன்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் வசனம் 7, என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? என்னுடைய ஆத்துமாவின் நேசத்துக்கு உரியவரே, என் ஆத்தும நேசரே. அதாவது ஆத்துமா தேவனை நேசிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அவரிடத்தில் அன்பு கூறக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அன்பு என்பது உணர்ச்சியோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாகும். ஆத்துமா அன்பு கூறுகிறபடியினாலே ஆத்துமாவிலே உணர்ச்சி என்ற ஒரு பகுதியும் இருக்கின்றது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் வசனம் 1 படிக்கலாம். அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் தாவீதை உயிரை போல சிநேகித்தான். உயிரை போல சிநேகித்தபடியினாலே இருவருடைய ஆத்துமாவும் ஒன்றாய் இசைந்திருந்தது என்று பார்க்கின்றோம். எனவே இந்த அன்பு கூறக்கூடிய தன்மை ஆத்துமாவில் உள்ளது. அன்பு கூறுவது உணர்ச்சி என்பதினால் உணர்ச்சி என்பது ஆத்துமாவின் ஒரு பகுதியாக இருக்கின்றது. மகிழ்ச்சியை குறித்து பார்க்கும் பொழுது ஏசாயா 61ஆம் அதிகாரம் வசனம் 10, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கின்றது, மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றது, சந்தோஷப்படுகின்றது. இந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், களி கூறுதல் இவை எல்லாமே நம்முடைய உணர்ச்சியோடு கூட சம்பந்தப்பட்டது. இந்த உணர்ச்சியானது ஆத்துமாவில் இருக்கிறது. ஏனென்றால் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறபடியினாலே உணர்ச்சி ஆத்துமாவின் ஒரு பகுதியாக இருக்கின்றது. சங்கீதம் 86:4 படிக்கும் பொழுதும் உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். மகிழ்ச்சி என்பது உணர்ச்சியாகும். எனவே ஆத்துமா மகிழ்கிறது என்றால் ஆத்துமாவில் தான் உணர்ச்சி இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். சங்கீதம் 84:2 பார்க்கும் பொழுது என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணவுமாய் இருக்கிறது. அது விரும்புகிறது, அதற்காக ஏங்குகிறது, அதை அதிகமாய் வாஞ்சிக்கிறது. ஸோ வாஞ்சை, அதிகமாக ஏங்கக்கூடிய காரியம் எல்லாமே உணர்ச்சியோடு கூட சம்பந்தப்பட்டது. இந்த உணர்ச்சியானது ஆத்துமாவிலே இருக்கின்றது. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் வசனம் 8 வெறுப்பை குறித்து பேசப்படுகின்றது. இங்கு தாவீது கூறக்கூடிய காரியம் என்னவென்றால், எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும்
குருடரையும் முறியடிக்கிறானோ. தாவீதின் ஆத்துமா பகைக்கிற, தாவீதின் ஆத்துமா வெறுக்கின்ற, வெறுப்பை செலுத்தக்கூடிய ஒன்று. இந்த வெறுப்பு உணர்ச்சியிலிருந்து வரக்கூடியதாக இருக்கின்றது. தாவீதின் ஆத்துமா வெறுக்கின்றது என்று சொல்லுகின்றபடினாலே இந்த ஆத்துமாவின் ஒரு பகுதியாக உணர்ச்சியும் இருக்கின்றது. சங்கீதம் 107 வசனம் 18 பார்க்கும் பொழுது, அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது. இங்கும் ஆத்துமா வெறுப்பதை பார்க்கின்றோம். சகல போஜனத்தையும் வெறுக்கின்றது. எனவே இந்த அன்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம், ஏங்குதல், வாஞ்சித்தல், வெறுப்பு இவைகள் எல்லாமே ஆத்துமாவில் உள்ளது. இன்னுமாக துக்கத்தை குறித்து பார்க்கலாம். சங்கீதம் 119 வசனம் 28 பார்க்கும் பொழுது, சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. சஞ்சலம் என்பது இங்கு துக்கமாகும். சஞ்சலத்தால், துக்கத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. இந்த துக்கமும் ஒரு உணர்ச்சியாகும். ஆத்துமா துக்கத்தால் கரைந்து போகிறது என்று சொல்வதை நாம் பார்க்கும் பொழுது, இந்த துக்கம், இந்த சஞ்சலமானது நம்முடைய உணர்ச்சியோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். அந்த உணர்ச்சி ஆத்துமாவிலே இருக்கின்றது. சங்கீதம் 42:5 படிக்கும் பொழுது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தில் ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய். இந்த கலங்குதலும் தியங்குதலும் உணர்ச்சியோடு கூட சம்பந்தப்பட்ட காரியம். ஆத்துமா கலங்குகிறது, தியங்குகிறது என்று சொல்லுகிறபடினாலே உணர்ச்சி என்பது ஆத்துமாவுக்குள்ளாக இருக்கின்றது. அடுத்தபடியாக ஆத்துமாவிலே ஓய்வு என்பது இருக்கின்றது. சங்கீதம் 116:7, என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவே நீ இளைப்பாறுதலுக்கு திரும்பு, கர்த்தர் உனக்கு நன்மை செய்திருக்கின்றார். இந்த ஓய்வு கூட நம்முடைய உணர்ச்சியோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். எனவே உணர்ச்சியானது நம்முடைய ஆத்துமாவில் இருக்கின்றது. அன்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, வெறுப்பு, துக்கம் இவை எல்லாமே நம்முடைய ஆத்துமாவோடு சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருக்கின்றன. ஓய்வும் நம்முடைய ஆத்துமாவோடு சம்பந்தப்பட்டது. இவை எல்லாம் உணர்ச்சியோடு தொடர்புடையபடினாலே உணர்ச்சி என்பதும் நம்முடைய ஆத்துமாவின் ஒரு பகுதி. எனவே இதுவரைக்கும் ஆத்துமாவின் 2 பகுதிகளை பார்த்தோம். மனம் என்பது ஆத்துமாவின் பெரும்பான்மையான பகுதி. 2வது பகுதி உணர்ச்சி. இப்பொழுது நாம் 3வது பகுதியை பார்க்கலாம், சித்தம். சித்தம் கூட ஆத்துமாவின் ஒரு பகுதியாக இருக்கின்றது. சித்தம் என்பது நாம் ஏதோ ஒன்றை தேர்வு செய்வது, ஏதோ ஒன்றை ஏற்றுக்கொள்வது அல்லது ஏதோ ஒன்றை நிராகரிப்பது, நம்முடைய விருப்பத்தின்படியாக, நம்முடைய சித்தத்தின்படியாக செய்யக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கின்றது. இங்கு யோபு 7ஆம் அதிகாரம் வசனம் 15 படிக்கும் பொழுது, அதனால் என் ஆத்துமா நெருக்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோடே உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரணத்தையும் விரும்புகிறது. என் ஆத்துமா விரும்புகிறது. ஒருவேளை நாம் நமக்கு பிடித்த ஒரு பொருளை விரும்பும் பொழுது அது நம்முடைய சித்தமாகும். இங்கு ஆத்துமா விரும்புகிறது என்று வசனம் கூறுகின்றபடினாலே சித்தத்தின்படியாக விரும்புதல் தான் நிஜம். எனவே சித்தம் என்பது ஆத்துமாவின் ஒரு பகுதியாக இருக்கின்றது. அதே யோபு 6ஆம் அதிகாரம் வசனம் 7 படிக்கும் பொழுது, உங்கள் வார்த்தைகளை என் ஆத்துமா தொடமாட்டேன் என்கிறது, அவைகள் அரோசியமான போஜனம் போல இருக்கிறது. உங்களுடைய வார்த்தைகளை என் ஆத்துமா வெறுக்கிறது, மறிக்கிறது, தொடமாட்டேன் என்கிறது, நிராகரிக்கின்றது. ரெஃப்யூஸ். உங்களுடைய வார்த்தைகளை என் ஆத்துமா நிராகரிக்கின்றது. இந்த நிராகரித்தல் என்பது நம்முடைய சித்தத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கின்றபடியினாலே சித்தம் என்பது ஆத்துமாவின் ஒரு பகுதியாகும். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 19 படிக்கலாம். இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்குங்கள். தேவனாகிய கர்த்தரை தேடுவதற்கு உங்கள் ஆத்துமாவை நேராக்குங்கள், தேடுங்கள். தேடுதல் என்பது நம்முடைய சித்தத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாகும். நம்முடைய சித்தம் என்ன விரும்புகிறதோ அதைத்தான் நாம் தேடுவோம், சித்தத்தின்படியாக தேடுவோம். இங்கு கர்த்தரை தேடக்கூடிய ஒரு காரியத்தை
ஆத்துமா விரும்ப வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த தேடுதல் சித்தத்தோடு சம்பந்தப்பட்டபடியினாலே சித்தம் என்பது நம்முடைய ஆத்துமாவில் உள்ள ஒன்றாக இருக்கின்றது. எனவே இந்த 3 பகுதிகளும் நம்முடைய ஆத்துமாவை முழுமையாக்குகின்றவைகளாக இருக்கின்றன. மனம், உணர்ச்சி, சித்தம். இந்த 3 பகுதிகளை உள்ளடக்கியதுதான் ஒரு மனிதனுடைய ஆத்துமாவாகும். மனம் என்பது தேவனை அறிவதற்காக கொடுக்கப்பட்டது. உணர்ச்சி என்பது தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்காக கொடுக்கப்பட்டது. சித்தம் என்பது தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக கொடுக்கப்பட்டது. எனவே மொத்தத்திலே நம்முடைய ஆத்துமா என்பது தேவனை அறிவதற்காகவும் தேவனிடத்தில் முழுமையாக அன்பு கூறுவதற்காகவும் தேவனுடைய சித்தத்தையே செய்வதற்காகவும் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கின்றது. இந்த முழு ஆத்துமாவை பயன்படுத்தி ஏதோ ஒரு பகுதி அல்ல ஒரு பகுதியிலும் ஒரு குறைவான பகுதி அல்ல, இந்த முழுமையான 3 பகுதிகளும் ஒன்றாக சேர்ந்து நம்முடைய தேவனை தேட வேண்டும், நம்முடைய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும், நம்முடைய தேவனை வாழ வேண்டும். இதற்காகவே நமக்குள்ளே ஆத்துமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆத்துமாவை யாரும் கவனக்குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த ஆத்துமாவை குறித்து இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அநேக வசனங்கள் இருக்கின்றன. இதை வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து இந்த ஒவ்வொரு உணர்ச்சியையும் நாம் தேவனுக்கு நேராக பயன்படுத்த வேண்டியது அவசியம். தேவனை பற்றிய அறிவு நமக்கு தேவை. தேவன் நமக்குள்ள ஞானமாக தேவை. தேவனுடைய ஆலோசனை நமக்கு அதிகமாக தேவை. இதற்கெல்லாம் நாம் நம்முடைய மனதை பயன்படுத்த வேண்டும். தேவனை குறித்த வசனங்களுடைய நினைவாற்றல் நமக்கு அதிகமாக தேவை. வசனங்கள் நமக்குள்ளே அதிகமாக பொதிந்திருக்க வேண்டும். வசனங்கள் நமக்குள்ளே அதிகமாக கட்டி அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய மனம் இதற்காகவே இருக்க வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். நம்முடைய உணர்ச்சி இருந்து நாம் முழுமையாக தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். தேவனுக்கு விரோதமான காரியங்களை வெறுக்க வேண்டும். மக்கள் பாவத்திலே செல்லும் பொழுது நாம் துக்கப்பட வேண்டும். இதற்காக நம்முடைய ஆத்துமாவில் உணர்ச்சியை நாம் பயன்படுத்த வேண்டும். தேவன் வெறுக்கின்ற காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும். தேவன் அன்பு கூறுகிற காரியங்கள் மீது நாமும் அன்பு கூற வேண்டும். இதற்காக நாம் உணர்ச்சியை பயன்படுத்த வேண்டும். நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூற வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் மீது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சந்தோஷப்பட வேண்டும். வேதத்தை வாசிப்பதிலே களி கூற வேண்டும். வேதத்தை வாசிப்பதற்கு வாஞ்சிக்க வேண்டும். இதற்காக நம்முடைய ஆத்துமாவில் உணர்ச்சியை நாம் பயன்படுத்த வேண்டும். சித்தம், தேவனுடைய சித்தத்தையே செய்ய வேண்டும். பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் முழுமையாக செய்யப்படுகிறது. பூமியிலே செய்யப்படுவது கிடையாது. அது யார் மூலமாக செய்யப்படும்? தேவனுடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளாகிய உங்கள் மூலமாகவும் என் மூலமாகத்தான் செய்யப்படும். எனவே நம்முடைய சித்தம் தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். நம்முடைய சித்தம் எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்தையே தேர்வு செய்யக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமான எல்லா விதமான காரியங்களையும் நிராகரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய சித்தம் எப்பொழுதும் தேவனையே தேடுகிறதாக இருக்க வேண்டும். இவ்வாறாக இந்த மனம், உணர்ச்சி, சித்தம் 3ம் தேவனையே முழுமையாக சார்ந்திருக்குமானால் நம்முடைய ஆத்துமா தேவனுக்கு பிரியமான ஒன்றாக, விலையேற பெற்ற ஒன்றாக, நாம் அவரை சந்திக்கும் பொழுது அவர் நம்மை புகழத்தக்க ஒன்றாக அமையும். அவர் நம்முடைய ஆத்துமாவை நேசிக்கிறார். நாமும் நம்முடைய ஆத்துமாவை கொண்டு அவரை நேசிப்போமாக. நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள தேவனே, எங்கள் ஆத்தும நேசரே, எங்களுக்கு 3 பகுதிகளுடைய ஆத்துமாவை கொடுத்தபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம். உம்மை அறியும்படியாக, உம்மிடத்தில் அன்பு கூறும்படியாக, உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக நீ எங்களுக்கு இதை கொடுத்துள்ளீரா இருக்காய். உமக்கு நன்றி. இதற்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும். அலைமோதுகிற மனதை உம்பக்கமாய் திருப்பி நீர் எங்கள் மனதை முழுமையாக ஆக்கிரமிக்க ஒப்புக் கொடுக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தையே எங்களிலும் உண்டாக கடவுது. இந்த உணர்ச்சிகள் எல்லாமே உம்மால் கட்டுப்படுத்தப்படட்டும். இந்த உணர்ச்சிகள் எல்லாமே உமக்காய் மட்டுமே இருக்கட்டும். உம்முடைய சித்தத்தையே வாழ்நாள் முழுக்க செய்ய, உம்முடைய சித்தத்தின்படியே வாழ, அதை உம்மை கொண்டு செய்ய, உம்மை கொண்டு வாழ அதிகமாய் பலப்படுத்தும் ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென்.